சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஏமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது, தலையெழுத்தை மாற்ற முடியாது. சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் வந்து திருடுறான், கொள்ளையடிக்கிறானா, அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான். தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி இப்போ தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும் போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தா அவன் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான். திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாழ்ந்து செத்து போகிறான். திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானோ. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானோ, நன்மை தீமைகளை செய்கிறானோ. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்கிறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இது 2 இந்த கணக்கு எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின்னு அவனை திரும்பி பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து இங்கே பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 நாள் அதில் வெயிலுக்கு பட்டு, 4 நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும். அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 நாள் போச்சுன்னா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக்கணும், உலகத்தையும் ஏமாற்றினுக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சிக்கணுன்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது. அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான், ஆனால் அது கடவுளுக்கு அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது.
ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான். அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு. கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்ப துன்பங்குதோ நல்லது கெட்டது அப்போ தான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்குறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதான் யோகம் வேணுன்றது. அதனால இங்கே கடவுளை கடவுளை கடவுளைன்னு ஏமாத்தின்னுக்கிறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. எது கடவுள்? அதுக்கு அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா? மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும். இதெல்லாம் புரியாதவனு கடவுளை பற்றியே புரியாது. அதனால கடவுள்ன்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள். உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தயா கடவுள். இந்த மூச்சு ஓடுறதுக்கு கடவுள் ஆகாரம் தயா கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும். மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய், கொடுக்கலாம், அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாது, இல்லைன்னா செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள்ன்றது ஒன்று கிடையாதுயா. கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுக்கிற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சுருக்கோம். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூளங்கெல்லாம் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடும். அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு மனித இப்படிலாம் இருக்கிறான்டான்னு சித்தரித்து வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால் மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல. நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியறதும் நீயே காரணம். உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார், முதற் சங்கு அமுதூட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம். அது தாண்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால் அதை பாலுன்னு சொல்லலை, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுதூட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க. அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போடுறா ரெண்டுக்கும். கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறான்ட்டு. அது தப்புனா தப்பும், போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தான் யா கடவுள். மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும். அவன் தான் யா கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது உலகத்தில். ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிற ஆர்வம் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும், அது குறையதான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க. அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ளே உட்காந்துங்கிறது. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது. இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்ற நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள். நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும். கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக வைக்கப்பட்டது? கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில் அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான். அதனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ளே வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இறைவன்ற உடனே மனிதன் தான். மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா? ஐயா, இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்ப, கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள அனுமதி கேட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. சொன்னாங்க தான் எங்கேயாவது.
அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இல்லைப்பா சொன்னாங்களா போவானான்னுட்டு இல்லை சொல்ல அப்புறம் சொல்லலையே. அப்புறம் நான் தோட்டம் பாழுகிறேன். அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு சிலை செய்து வச்சுக்கிறான். அது பேசுமா? அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு ஆமாம், காதில் போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு, உலக அளவுக்கு இருக்குது. நீ சொல்ற உலகத்தில் சொல்கிறவங்களாம் கேட்டுன்னுக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்தின்னுக்கிற விஷயம்பா. அப்போதான் அந்த பிரார்த்தனை. நான் சொல்கிறது என்னன்னா, அவன் எதையானா வச்சுட்டு போட்டான், அவன் தொழிலுக்காக மிச்சான். இப்போ நீ என்ன வேலை செய்கிற? நான் ஹோம் டெக்கரேட்டர். அதான் இன்டீரியர் ப்ளைவுட் ஒர்க்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர். சரி, நீ உன் தொழிலை நீ செய்கிற, இன்னொரு தொழிலை செய்கிறான், இன்னொரு தொழிலை செய்கிறான். அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது, நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான், அந்த சிற்பத்தை வச்சுக்கின்னு அவன் பிழைக்கிறான். ஐயர் ஒரு தொழில் செய்தான். இதை அவங்க செய்துட்டு போட்டான். நமக்கு அது வேண்டாம். நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடுமே. இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க. ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்துருவான், ஆடு அறுத்துருவான். கேட்டால் அம்பாலை கொண்டாடுறேன்னுவான். அம்பாலை கொண்டாடுறது கறி மீனெல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது, வடை பாயசம் போடணும் கும்பிடுவோம். இது ஏன் கும்பிட்டான்? இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும். அறிவாளித்தனம். ஏன்னா கடவுளை கும்பிட்றத விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும். அதான் உன்னை காப்பாற்றினுக்குது. எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாது. அதனால் ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான். இதுதாண்டா உன்னை காப்பாற்றும். இதை கும்பிட்றாங்க, இதை சோறை கும்பிட்றேன்னா கும்பிட மாட்டேன். அதனால் இது கடவுளுக்கு போட்டு கும்பிட்றேன்னா தான் கும்பிடுவேன். அதனால் அதை கும்பிட வச்சுக்கிறான். புத்திசாலித்தனமாக வச்சான். நம்ம முட்டாள்தனம்னு சொல்லின்னுக்கிறோம் அதை. ஏன்னா நமக்கு புத்தி இல்லை. அதனால் எல்லா தத்துவங்களும் உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல. தெரியாதாலே இவன் தடுமாறி கிடக்குறான். உண்மையை புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும்.